வெஸ்டீஜில் இருக்கக்கூடிய யூனிக்கான ப்ராடக்ட்ஸில் இதுவும் ஒரு ப்ராடக்ட்ஸு வெஸ்டேஜ் கேனோடர்மா. இது வந்து 90 கேப்சூல் வந்து கொடுக்குறாங்க. இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 920. டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 785க்கு வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு காளான். இதில் வந்து 38,000 வகையான இந்த காளான்கிறது வந்து இருக்குது. இதுலேயும் வந்து 2000 வகைகள் தான் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய வகைகள். இதுலேயும் வந்து 200 வகையில் மட்டும்தான் மருத்துவ குணம் வந்து அதிகமாக வந்து இருக்குது. அந்த 200 வகையில் நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடியது தான் இந்த கேனோடர்மா லூசிடம். இந்த கேனோடர்மாவில் வந்து நிறைய விட்டமின்ஸ் அண்டு மினரல்ஸுங்கிறது இருக்குது. அதாவது 400க்கு மேற்பட்ட ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இருக்குது. அதாவது இது வந்து உடலோட தன்மை அமிலத்தன்மையில் இருந்து கரிய அமிலத்தன்மையாக வந்து நமக்கு வந்து கொடுக்குது. நல்ல ஒரு ஸ்டெமினாவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. நம்ம உடம்புல வந்து ஒரு நல்ல சக்தியை வந்து உண்டு பண்ணுது. அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சு பொருளை எல்லாம் வந்து அப்படியே வந்து வெளியேற்றிடுது. நம்மளோட ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறது. அதாவது நம்மளோட ஸ்கின்னு வந்து எந்தவித டிசீஸ்லேயும் வந்து எஃபெக்ட் ஆகாமல் நல்ல ஒரு மிடுக்காக நம்மளோட உடம்பை வந்து அந்த ஸ்கின்னு வந்து பொலிவோடு வந்து வச்சுக்கிறது. அதே மாதிரி புத்திசாலித்தனம், புத்தி கூர்மை, ஓகேங்களா, இதையுமே வந்து நமக்கு வந்து அதிகப்படுத்தி கொடுக்குது. மெமரி லாஸ், ஓகேங்களா, ஸோ அதில் இருந்து நமக்கு வந்து சரி பண்ணி கொடுக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் நல்ல தூக்கத்தை வந்து நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. சுகர் பேஷண்ட் வந்து தாராளமாக வந்து இதை வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷனையுமே வந்து நம்ம உடம்புல வந்து சரியாக வந்து இயங்க செய்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா தைராய்டு ப்ராப்ளத்துலேருந்து நமக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டுங்கிறது வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது. நம்ம மன அழுத்தத்தை வந்து ரொம்ப ரொம்ப குறைக்குது. அதே மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்டமான பிரச்சனைகளையும் அது மட்டும் இல்லாமல் செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையுமே வந்து நமக்கு வந்து சரி பண்ணி கொடுக்குது. இதை வந்து நம்ம எப்படிலாம் வந்து எடுத்துக்கலாம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுக்கணுமா, இல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுக்கணுமா, எவ்வளோ கேப்சூல் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து தைராய்டு பிரச்சனை இருக்கக்கூடியவங்க வந்து ஹைபோதைராய்டு மற்றும் வந்து ஹைப்பர் தைராய்டு இருக்கக்கூடியவங்க பிஃபோர் ஃபுட் வந்து மார்னிங் 3 டைமே எடுத்துக்கலாம். மார்னிங் எடுத்துக்கலாம், லஞ்சு எடுத்துக்கலாம், நைட்டும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நர்வ் டிஸார்டர் நரம்பு பிரச்சனை இருக்கிறவங்களுமே வந்து 3 டைம்ஸும் வந்து பிஃபோர் ஃபுட் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி முடக்குவாதம் இருக்கக்கூடியவங்க வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் மார்னிங் அண்டு நைட்டு தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்துமா பிரச்சனை இருக்கக்கூடியவங்க வந்து பிஃபோர் ஃபுட்டு 3 டைம்ஸும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸ்லீப்பிங் அதாவது தூக்கம் வராமல் இருக்கக்கூடியவங்க வந்து பிஃபோர் ஃபுட்டு 3 டைம்ஸும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். கொலஸ்ட்ரால் அந்த இது இருக்கக்கூடியவங்க வந்து பிஃபோர் ஃபுட்டு 3 டைம்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க வந்து பிஃபோர் ஃபுட்டு 2 கேப்சூல் வந்து எடுக்கணும். காலையில் 2 எடுத்துக்கணும், மதியம் 2 எடுத்துக்கணும், நைட்டு 2 எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கணும். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஆஃப்டர் ஃபுட், ஓகேங்களா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 3 டைமே ஒரு கேப்சூலுங்கிறது நம்ம இந்த எடுத்துக்கணும். அதே மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க ஆஃப்டர் ஃபுட்டு மார்னிங் 2 எடுத்துக்கிறணும், மதியம் 2 எடுத்துக்கிறணும், நைட்டு 2 கேப்சூல் வந்து நம்ம எடுத்துக்கிறணும். அதே மாதிரி வீசிங் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் காலையில் 1, நைட்டு 1 வந்து நம்ம எடுத்துக்கிறணும். நெக்ஸ்ட்டு மெமரி லாஸாக அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சனுக்கு வந்து பிஃபோர் ஃபுட்டு வந்து 3 டைமே வந்து நம்ம எடுத்துக்கலாம். மார்னிங் எடுத்துக்கலாம், மதியமும் எடுத்துக்கலாம், நைட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுத்து அதை வந்து க்யூர் பண்ணுது. ஸோ ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கக்கூடியதான் இந்த கேனோடர்மா. நம்ம வெஸ்டீஜில் வந்து ஒரு சப்ளிமெண்ட், அதாவது கேப்சூல் ஃபார்மேட்டில் வந்து ஒரு யூனிக்காக வந்து கொடுத்துருக்காங்க.